ஒரு பரீட்சையில் வந்து பாஸ் ஆனால் கூட வந்து பாஸ்லாம் ஏற்றுக்குவாங்க. அது பெயில்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணுற காலம் அப்படி இருக்குது. இப்போ வந்து தாவேக தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து ஜெயிக்கலை, உடனே நாங்கள் சூசைட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இவங்களுடைய அதிரடி செய்திகள் ரெட் நியூஸ் தமிழில். ரெட் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரெட் நியூஸ் நிறுவனர் பாசு. இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு போஸ்டர் போட்டு ஒட்டுறாங்க. அது என்ன கான்செப்ட்னே தெரியல. ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா 70,000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்க வச்சதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு போஸ்டர் போடுறாங்க. மற்றொரு தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா 30,000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிட்டாரு, ஓட்டு போட்ட மக்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்ட்டு போட்டு போஸ்டர் ஒட்டுறாங்க நிறைய. இது என்ன விதமான கான்செப்ட் அப்படின்றது நம்ம யாருக்குமே வந்து தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சரவை பட்டியல் வந்து வெளியிடுறாங்க. விஜய் வந்து அமைச்சரவை பட்டியல் வந்து வெளியிடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த துறை அமைச்சர் என்னென்னு போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியல் போட்டிருக்காங்க. ஆனால் தளபதி விஜய்னு போட்டிருக்காங்களே தவிர ஆனால் அவருக்கு மட்டும் ஒரு இனிஷியலே போடல. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியிலையும் பொறுப்பில் இருக்கணும் இனிஷியல் போடாமல் யாரும் போடவே மாட்டாங்க. ஆனால் தளபதி விஜய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியல்ன்றதே வந்து எதுவுமே போடலை. அது என்ன கான்செப்ட்ன்றதை வந்து நீங்களே வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வருகிற 8ஆம் தேதி வந்து அவர் சிஎம்மாக வந்து பதவி ஏற்கிறார் அப்படின்ட்டு அறிக்கை விடுறாங்க. இன்னும் வந்து தேர்தல் முடிஞ்சு இன்னும் தேர்தல் யார் ஜெயிக்கிறாங்க என்ன ஏதுன்றது இன்னும் தெரியல, எத்தனை தொகுதின்றதும் இன்னும் தெரியாது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் தேதி வந்து பதவி ஏற்கிறார் விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து முன்வைக்கிறாங்க அவருடைய தொண்டர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் தேதி வந்து சரி வராது, 7ஆம் தேதியே வந்து பதவி ஏற்கலாம் அப்படின்றது தொண்டர்கள் இப்படிலாம் வந்து வெளியிடுறாங்க. இந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது எந்த ஒரு தைரியத்தில் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியிடுறாங்க, இதுக்கோட பின்னாடி என்ன, பின்னணி வந்து யார் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே இருக்கிற அதிமுக திமுக இவங்க வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா யார் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வந்து விடலை. இவர் வந்து முதல் தடவை வந்து இப்போ தான் நிற்கிறாரு. இப்படி நிற்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா உடனே நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் இந்த மாதிரி அப்படின்னு தொண்டர்களுக்கு வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா தொண்டர்களை எது பண்ணாலும் சரி தான், தலைவராக இருக்கிற விஜய் வந்து இதன் மீது எந்த ஒரு கான்செப்டே இல்லாமல் இது எதிர்ப்பு எதுவும் வந்து இன்னும் பேசாமலே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி கழகத்தில் வந்து இப்போ புதுசாக வந்து இணைஞ்ச செங்கோட்டையன் 200 தொகுதியில் வந்து நாம் வந்து ஜெயிப்போம் கண்டிப்பாக, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து முன்வைக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்தா நாம் வந்து இவங்களை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து இவங்களை வந்து காமெடியாக பார்க்குறதா, இன்னொரு பக்கம் சீரியஸாக பார்க்குறதா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமலே இருக்குது. இந்த அளவுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக விட்றாங்கன்னு சொன்னாக்க இதுக்கூட பின்னணி வந்து நிறைய ஏதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல. கடந்த தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி ஆட்சியில் வந்து ஆட்சி அமைச்சாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சர்வேலையும் வராத ஒரு பெரிய விஷயம்லாம் நிறைய வந்து நடந்தது. பிஜேபி இருக்கிற அவர் ஜெயிச்ச ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டீ கடையிலேருந்துலாம் வந்து அந்த எலெக்ஷன் பொட்டி வாக்கு எண்ணிக்கை பொட்டி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் வந்து நிறைய நடந்திருக்கு. அதுபோல் கூட வந்து இந்த தடவை நடக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஏற்பாடு இருக்குமா, இது வந்து பிஜேபி கையாலாம் இருக்கும்போது அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை வந்து பிஜேபி இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட செய்யுமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து காமெடியாக பார்க்க முடியாது. ஒரு சில விஷயத்தையும் வந்து சீரியஸாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றத நாம் வந்து என்ன வேண்டியது இருக்குது அப்படின்றத இந்த விஷயத்தில் வந்து நம்ம சொல்ல வரோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா விஜய் வந்து அறிக்கை விடுறாரு. வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் உடனடியாக வந்து பனையூருக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கான்செப்ட்லாம் பார்த்தா நமக்கே புரிய மாட்டேங்குது. இதை நம்ம வந்து எப்படி நினச்சிக்கிது சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி பெற்ற அனைவரும் வந்து வேறு எங்கேயும் செல்லக்கூடாது, நேராக பனையூர் தான் வரணும் அப்படின்றத ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இவ்வளோ வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. இது பயங்கரமான ஒரு மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து கூட்டம் நடக்குது. தாவேக தொண்டர்கள் இருக்கிற மிக முக்கியமான ஆட்களை வந்து கூட்டம் வந்து நடக்குது. அந்த கூட்டத்தில் வந்து அவங்க 1000 விஷயம் வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அறிக்கை விடுறாரு. தேர்தல் முடிவுகள் என்னவாக இருந்தாலும் சரி தான், நான் வந்து மக்களை சந்திப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து முன் வச்சிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இவர் பேசினா வந்து மீடியாவில் பேசினா ஏதாவது வந்து தவறாக பேசி அது ஒரு மாதிரி போக்கில் போகுமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் பேசுறியா என்னன்றத நமக்கு வந்து தெரியல. மிகப்பெரிய தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா தினசரி வந்து பேட்டி கொடுப்பாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் முடிஞ்சு ஒரு நாளாச்சு வந்து விஜய் வந்து பேட்டி கொடுத்துருக்காரா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேசாமலே இருக்காரு தவிர இன்னும் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேட்டி கொடுக்கல, எந்த ஒரு ஊடகத்திலையும் பேட்டி கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது.
கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் முடிவு என்னவாக இருந்தாலும் மக்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா தாவேக தொண்டர்கள் வந்து பல பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மீடியாவில் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க, விஜய் வந்து ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னாக்கா என்னோட குழந்தையும் சாவடிச்சிட்டு நானும் செத்து போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிந்தனைலாம் எங்கேருந்து வருது நீங்கள் முதல்ல பாருங்கள். ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கையை வந்து அறுத்துக்குவேன் அப்படின்ட்டு அறிக்கை விடுறாரு. இது வந்து ரொம்ப ஒரு மூட நம்பிக்கை. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயிலில் போய் வேண்டுறாங்க, திருவண்ணாமலை கோயிலில் போய் வேண்டுறாங்க, தாவேக்கா வந்து ஜெயிக்கணும், விஜய் அண்ணன் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு திருவண்ணாமலையில் போய் வேண்டுறாங்க. நிறைய இடங்களில் வந்து பக்தர்கள்லாம் வந்து ஒரு அழகு கொத்துறது இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நடக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவரே விஜயை வந்து நேராக போகிறாரு, திருச்செந்தூர் போகிறாரு. போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா யாகம் பண்ணுறாரு. அது எதுக்காக யாகம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்மளால் சொல்லவே முடியல. இல்லை அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக யாகம் பண்ணுறாரா, இல்லை வேறு யாராச்சும் வந்து ஏதாவது ஆகணுன்றதுக்காக யாகம் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் தெரியல. இதில் வந்து மக்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சொன்னாக்கா தேர்தல் வருவதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. எதிர்வரும் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா தாவேக தொண்டர்களை வந்து மிகவும் கிட்ட வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்றது தான். ஏன் இந்த ஒரு விஷயம் சொல்ல வரேனாக்கா தாவேக தொண்டர்கள் விஜய் வந்து ஜெயிக்கலன்னு சொன்னாங்க என்ன மாதிரி நிலைமைக்கும் போவோம் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து வச்சுருக்கிறாங்க. தாவேக தொண்டர்கள் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா உற்றார் உறவினர் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கவனிச்சுக்கணும். பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக வந்து கவனிச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பரீட்சையில் வந்து பாஸ் ஆனால் கூட வந்து பாஸ்னா ஏற்றுக்குவாங்க. அதே ஃபெயில்னு சொன்னாக்கா நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணுற காலம் அப்படி இருக்குது. இப்போ வந்து தாவேக தொண்டர்களும் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அண்ணா வந்து ஜெயிக்கலை உடனே நாங்கள் சூசைட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக தாவேக தொண்டர்கள் அனைவரையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அவங்களோட கொஞ்சம் பேசுங்க. வெற்றி தோல்வி வந்து சகஜம். உடனே வந்து யாரும் வேட்பாளராக என்ன வந்து ஜெயிக்க முடியாது. கடந்த காலங்களில் யாரும் இந்த மாதிரி இல்லை. இப்போ இல்லைனாக்கா அடுத்த தடவை வந்து ஜெயிப்பார் உங்களுடைய விஜய் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிகாரப்பூர்வமாக கொஞ்சம் பேசுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கவனிங்க. முக்கியமாக சொன்னால் ஏற்கனவே வந்து மீடியாவில் பேட்டி கொடுத்து அந்த பொம்பளை பார்த்தீங்கன்னாக்கா 3 குழந்தை 2 குழந்தை இருக்குது அவங்களுக்கு. அவங்களையும் வந்து ஊற்றி சாவடிச்சுட்டு தானும் செத்துருன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அவங்கள வந்து ஏதாவது ஒரு மனநல மருத்துவமனையில் சேர்க்கணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த மாதிரி விஷயம் வந்து எதிர்காலத்தில் எதுவும் நடக்காத அளவு பார்க்கணும். இதில் கடைசியாக நம்ம சொல்ல விர விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி தலைவர் விஜய் வந்து நிறைய விஷயங்களை வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாரே தவிர மக்களை நோக்கி தொண்டர்களை நோக்கி நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் யாரும் எந்த ஒரு முடிவுக்கும் போகக்கூடாது. வெற்றி தோல்வி என்பது மிகவும் சகஜம். யாரும் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்காதீங்க, யாருடைய உயிருக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இது வரைக்கும் சொல்லலை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கடந்த காலங்களில் வந்து எத்தனை உயிர் போயிருக்குன்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஆனால் போய் பார்த்தா அவர் போயிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மாத கணக்கில் உள்ளேருந்து வெளியே வந்துட்டு அப்புறம் வெளியே வந்து நான் வந்து ஆதங்கத்தில் இருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாரே தவிர முன்னாடியே நடக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்ல மாட்டேன்றாரு. இப்போ கூட ஒரு அறிக்கை விடலாம்ல, நம்ம வந்து தோக்கத்து ஜெயிக்கிறது வந்து ஈஸி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, ஏற்கனவே பேட்டி கொடுத்த போல யாரும் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம்ல. ஆனால் இது வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு விஷயமும் வந்து வெளியிடலை. உடனடியாக வந்து ஒரு தலைவர் என்றவர் இந்த அறிக்கை வந்து வெளியே விடணும். அப்படி வெளியிடாத பட்சத்தில் இந்த சம்பவங்கள் ஏதாவது ஒரு துயர சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் வந்து வெளியிட்டால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் வந்து இந்த விஷயத்து மேலே அக்கறை இருக்காதவங்க இதை பார்த்த பிறகாவது கொஞ்சம் அக்கறை எடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இந்த ஒரு உரையை வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி.